மே மாசம் முதல் வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்புறம் இப்ப தியேட்டரிக்கல்றது பாத்தீங்கன்னா சம்மர்ல ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதனால இந்த வாரம் வர 3 படங்கள்ல ரொம்ப செம எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சோ அதெல்லாம் ஏன படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வாங்க நம்ம அப்கமிங் ஷோட வீக்லி டாப் 10 கவுண்ட்ல லாஸ்ட் வாரம் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படங்களோட சேர்த்து நாளைக்கு வர போற படங்களோட என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்ட் பிடிச்சிருக்குன்றத நம்ம வீடியோல போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல பார்க்க போற படம் சுமோ படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகும்போது ஒரு 30-40 தேட்டர் கொடுத்துருந்தாங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு 25 தேட்டர் ஓடிட்டு தான் இருக்கு. ஆனா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இந்த படம் வாஷ் அவுட் ஆகுது. ஆக்சுவலி படம் 10 கோடி கிட்ட, ஏன்னா 10 கோடின்றது ஒரு 5 வருஷத்துக்கு மேல இந்த படம் கிடப்புல இருக்கு. ஸோ அதுக்கு தாராளமா சொல்லலாம். அதை தாண்டி இந்த படத்தோட வசூலா பாத்தீங்கன்னா 1 கோடி கூட வரல. வழக்கமா நம்ம சிவாவோட மொக்க படங்கள் ரேஞ்சில் இந்த படத்தையும் நிறைய பேர் சேர்த்துட்டு தான் சொல்லணும். ஆனா இதுல ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லலாம். எனிவே சுமோவோ நம்ம சிவாக்கு சொதப்பிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆனா அந்த சுமோ கோசம் கொஞ்சம் சுமாரா இருக்குன்னு சொல்லலாங்க. நம்ம கூட 9வது இடத்துல பார்க்க போற படம் டிராகன் படம் போன வாரம் தேட்டரிக்கல ஓடல. இருந்தாலும் ஒரு 65 நாள் கிட்ட தேட்டரிக்கல ஓடி இருக்கு. நான் கூட ஏதோ ஏஜிஎஸ் வந்து அப்படியே ஒரு ஸ்கிரீனை கொடுத்து நம்ம பிரதீப்க்கு ஒரு 100 நாள் ரன்னிங் எந்த படத்தையும் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். ஆனா அது நடக்கல நினைக்கிறேன். எனவே டிராகன் வந்து இவ்வளவு நாள் பண்ண பர்ஃபார்மன்ஸ் கோசம் இந்த வாரம் பெருசா படங்கள் எதுவும் இந்த படத்தை தாண்டி சொல்ற அளவுக்கு இல்ல. சோ அதனால டிராகனோட பிரைட்ஸ் எல்லாம் வச்சு நான் இந்த வாரம் ப்ரௌட் பண்ணிருக்கேன். நம்ம கூட 8வது இடத்துல பார்க்க போற படம் 10 ஹவர்ஸ் படம் ரிலீஸ் ஆகி இது 3வது வாரம். படம் இந்த வாரம் வரைக்கும் கூட ஒரு 10 தேட்டர் கிட்ட ஓடிட்டு இருந்தாலும் லாஸ்ட் வீக்ல வாஷ் அவுட் ஆகுது. படம் சிபிராஜுக்கு வந்து படமா ரிவ்யூவர்ஸ் கிட்டயும் சரி ஆடியன்ஸ் கிட்டயும் சரி நல்ல பாராட்ட வாங்கியிருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொல்றதாங்க சின்ன ஹீரோ ஆகட்டும் கம்பேக் ஹீரோ ஆகட்டும் இவங்களுக்குலாம் வந்து படம் நல்லா இருந்தா பத்தாது, ரொம்ப நல்லா இருக்கணும். சில டைம்ல அது கூட பத்தாம ரொம்ப நல்லா இருக்கணும்ன்ற மாதிரி தேவைப்படுது ஒரு நல்ல வெற்றிக்கு. ஆனா நம்ம 10 ஹவர்ஸ் வந்து நல்லா இருக்குங்க அப்படின்ற அளவுக்கு தான் படம் இருக்கு. சேம் டைம் வாரம் பெரிய படங்கள் ஆல்ரெடி இருக்க படங்கள் இதுக்கு மத்தியில் இந்த 10 ஹவர்ஸால தியேட்டரிக்கல்ல பெருசா ஃபோர்ஸ் எடுத்து லாபமே சம்பாதிக்கலாம் தான் சொல்லணும். நம்ம கூட 7வது இடத்துல பார்க்க போற படம் வீரதீரசூரன் படம் ரிலீஸ் ஆகி 5 வாரம் முடிஞ்சு 6வது வாரம் 35 நாள் தியேட்டரிக்கல ஓடி இருக்கு. ஆனா நாளையில இருந்து இந்த படத்துக்கு தியேட்டர் கிடையாது. இது என்னவோ ஹீரோக்களோட கம்பேக் வருஷம் அப்படின்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அதை முதல்ல துவக்கி வச்சு நம்ம விக்ரம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா மனுஷனுக்கு நிறைய படங்கள் வந்து சொதப்பிட்டே இருந்தது. லாஸ்டா தங்கலான்லாம் கூட படுத்தே விட்டானேன்ற மாதிரி போயிடுச்சு. வீரதீரசூரனும் அப்படிதான் இவனும் படுத்துட்டாயா அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்கா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த படத்துல வர மாதிரி சிங்கம் போலன்ட்டு எழுந்து வந்து நின்னுட்டாரு. இந்த படத்துக்கு தியேட்டரே இல்ல அடுத்த வாரத்துல இருந்தாலும் மேபி 1-2 கொடுத்தா ஆச்சரியப்படல. இருந்தாலும் இந்த படம் இந்த 5 வாரம் பண்ண பர்ஃபார்மன்ஸுக்கே வந்து இந்த அளவுக்கு தாராளமா கவுண்ட் தரலாம். அதை தாண்டி அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகி அங்கேயும் நல்லா பண்ணிட்டு இருக்கு. நம்ம கூட 6வது இடத்துல பார்க்க போற படம் இட் தேர்ட் கேஸ். இந்த படம் நாளைக்கு தான் வருது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்ட் பண்றோம். எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா இது ஒரு தெலுங்கு படம், நம்ம நானி ஹீரோ நடிச்சிருக்காரு. ஆனாலும் இங்க தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு நல்ல தேட்டர்கள் கிடைச்சிருந்தா சொல்லும். அதே சமயம் இதுலயும் தமிழ்ல புக்கிங் இருக்குங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே. இந்த படத்துக்கு நம்ம நானி வந்து தமிழ்ல டைரக்டாவே ப்ரோமோட் பண்ணிருக்காரு. நம்ம வீடியோ எல்லாம் பாக்குறீங்கன்னா தெரியும். நம்ம நானிக்கு லாஸ்டா நிறைய படங்கள் வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ரொம்பனா உங்களுக்கு பினான்சியலா கொட்டிலாம் கொடுத்தல. ஆனா கண்டிப்பா தெலுங்குல மத்த ஹீரோக்களை தாண்டி நல்ல பர்ஃபார்ம் இருக்கு. அதை தாண்டி 25 நாளைக்கு நிறைய படங்கள் ஓடிட்டு இருக்கு கண்டினியூவா. அதே சமயம் 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ்ன்றதையும் தெலுங்குல நிறைய படங்களை ஒரு லைனப்பா எடுத்துட்டு இருக்காரு. ஆனா அதை 200 கோடி ஆகணும் முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு இந்த படத்துக்கு. ஏன்னா நம்ம நானிக்கு சேஃப் ஜோன், நானி படம் வந்ததுல இருந்தே அவருக்கு சேஃப் ஜோனா ஒரு ஃபேமிலி நிறைய ஆடியன்ஸ் இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு ஆயினானா ஆகட்டும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாரு. ஆனா இந்த படம்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி போயிட்டு இருக்குங்க. ஆக்சுவலி மார்க்கோ செகண்ட் பார்ட்ன்ற மாதிரி இருக்கு. எனிவே அவருக்கு இந்தியில மார்க்கெட் இருக்கு. இந்த படத்தோட ஹீரோயின் ஸ்ரீநிதியும் கேஜிஎஃப்ல வந்தவங்க. ஸோ இந்தியா ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி படம்லாம் கொடுத்தாதான் டாப் ரேஞ்சுக்கு போக முடியுன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. ஆனால் தெரியல படம் நானி ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதோ இல்லையாங்க. ஆனா கண்டிப்பா வந்து இன்னைக்கு இருக்க ட்ரெண்டிங் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ற மாதிரி தான் ட்ரைலர்லாம் தெரியுது. நம்ம நானியும் வந்து லேஸ்ல ஒரு கதையை ஓகே பண்ண மாட்டாரு. நம்ம கூட 5வது இடத்துல பார்க்க போற படம் டூரிஸ்ட் ஃபேமிலியும் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. எக்ஸ்பெக்டேஷன் தான் கொண்டு பண்றோம். எக்ஸ்பெக்டேஷன் 83க்கு மேல ஏன் இந்த படத்தை தரேன்னா இது ஒரு தமிழ் படம். சோ அதனால நான் கண்டிப்பா தருவேன். அதை தாண்டி தியேட்டரிக்கலும் அதிகமா எடுத்துருங்க தான் சொல்லணும் டூரிஸ்ட் ஃபேமிலி. இன்னொன்னு புக்கிங் கெபாசிட்டின்றதும் கண்டிப்பா வந்து 83க்கு இருக்குன்னா டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு இருக்கு தான் சொல்லணும். நம்ம சசிகுமாருக்குலாம் அட்வான்ஸ் புக்கிங்ல அடிக்கும். ஆனா இந்த படத்துக்கு வந்து ஒரு சில ஃபில்லிங் ஷோ ரொம்ப நல்லா இருக்கு. அதை தாண்டி படம் பார்த்துட்டு நிறைய பிரஸ்காரங்க நல்லா இருக்காங்க. இது படம் பார்த்துட்டுல வேணா ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு சில படங்கள் வந்து நல்ல ஒரு பிக்கப் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைட் இந்த ட்ரைலர்ல கிடைக்குது. இது இலங்கை தமிழர்களையும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க இருக்கிற அந்த சில விஷயங்கள்லாம் இந்த படம் பேச வருதுனாலும் நம்மளுக்கு இப்போ ஒரு ஃபேமிலி படமா காமெடி படமாலாம் ரொம்ப ட்ரையா இருக்கு. ஆக்சுவலி எமோஷனல் நிறைய இருக்கு. அதுலயும் அந்த ஸ்ரீலங்கன் எமோஷனல்ன்றது அது ஒரு தனி ரகம் தாங்க. அது எல்லாத்தையும் இந்த படத்துல ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். எனிவே நாளைக்கு தெரிஞ்சுப்ப மாதிரிலாம் ஆக்சுவலி டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து உங்களுக்கு ஓப்பனிங் ரொம்ப நல்லா எடுத்துருக்காங்க சொல்லலாம் அந்த படத்தோட இருப்புக்கு. நம்ம கூட 4வது இடத்துல பார்க்க போற படம் கேங்கர்ஸ் படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. இது 2வது வாரம் தான். ஆனா 2வது வாரத்திலேயே வந்து நிறைய தேட்டர்கள் குறைச்சிருக்காங்க. போன வாரம் பாத்தீங்கன்னா அத்தனை தேட்டரையும் இந்த படத்துக்கு தான் பிடிச்சி போட்டாங்க. இத்தனைக்கும் படம் வந்து அவுட்லாம் ஆகல. படம் ஃபர்ஸ்ட் வாரத்துல பாத்தீங்கன்னா நல்ல பிக்கப் ஆகி வீக்கெண்ட்லாம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். ஏன்னா அதிகபட்ச தேட்டர்ல வர போட்டுனாங்களா. சோ கல்லாவும் கட்டிச்சு தான் சொல்லும். படம் 15 கோடியில் எடுத்திருந்தாலும் இவங்க தேட்டரிக்கல் ரைட்ஸ்லாம் ஓரளவுக்கு அப்படியே முடிச்சிட்டாங்க இந்த 1 வீக் ரேஞ்சிலேயே. அது செகண்ட் வீக்ல இன்னும் கொஞ்சம் தேட்டரிக்கல் அதிகமாகி போகும்னு பார்த்தேன். இன்னொன்னு சிரிப்புக்கு இந்த படத்துல பஞ்சம் இல்லைன்னு சொல்லியானும். சுந்தர்சி கம்பேக் வடிவேலு கம்பேக்ன்ற மாதிரி இருந்தாலும் ஓவர் கம்பேக்னு இங்க சொல்ல முடியாது. இந்த படத்துக்கு போன வாரம் அதிகபட்சமா தேட்டர் கொடுத்துட்டான்னு பேசினா இந்த வாரம் ரொம்ப குறைச்சிட்டீங்களான்ற மாதிரி பேச வச்சிட்டாங்க. என்னதான் புது படங்கள் வந்து
வந்திருந்தாலும் இவ்வளவு தியேட்டரிக்கலா குறைப்பீங்க, இந்த படம் ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் சின்னதா கொடுத்துருக்கே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இனிமே பாப்போம், தியேட்டர் குறைச்சிருந்தாலும் இந்த குறைச்ச தியேட்டரிக்கல்ல அத்தனையும் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோவா போகும் இந்த வார வீக்கெண்ட்ல நம்புறேன். நமக்கு மூணாவது இடத்துல பார்க்க போற படம் சச்சின் படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிச்சு, இது 3வது வாரம். இந்த 3வது வாரத்துல ஒரு 10-15 தியேட்டர் கிட்ட ஓடுது நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி 2வது வாரத்திலேயே வந்து தியேட்டரிக்கல் குறைச்சிருந்தாலும் இந்த படம் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி 15 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. இது ஒரு ரீ ரிலீஸ் படத்துக்கு அதிகம். இன்னொன்று வந்து இப்ப கேங்கர்ஸ் 20 தியேட்டர் கிட்ட ஓடினாலும் இந்த படம் 10 தியேட்டர்னாலும் உங்களுக்கு சச்சின் 3வது வாரம். இது சேம் டைம் கேங்கர்ஸ் வசூல் தாண்டி இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. அதனால டாப் கவுண்ட் மேக்கர்லாம் பஞ்சாயத்தே கிடையாது. ஆக்சுவலி விஜய்க்கு அந்த காலத்துல சச்சின் வரும்போதே சந்திரமுகி கூட சர்வே பண்ணி ஓடின ஒரு படம். அதுக்கெல்லாம் வருத்தில தான் இருந்தாலும் கூட ரிலீஸ் ஆன மும்பை எக்ஸ்பிரஸ் வந்து படுத்து விட்டான ஐயா இல்ல புதைத்தே விட்டார் இல்லையான்ற மாதிரி படம் இருந்தது. ஆனாலும் அதுக்கப்புறம் அந்த 2005 அந்நியன், அறிந்தவரையாலும், கஜினின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள்லாம் வந்தாலும் 200 நாள் தானு வந்து எப்படியோ கொடுக்கணும்னு கொடுத்துட்டாரு. அதுக்கு வந்து கண்டிப்பா விஜய் ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த சப்போர்ட்டை இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப பெருசா பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 15 கோடி. ஆக்சுவலி ஓப்பனிங்கும் ரொம்ப பெருசா வந்திருக்கு. சச்சின் சாதிக்க போறதுன்ற மாதிரி சச்சின் எப்ப ரிலீஸ் ஆனாலும் சர்வேவிங் சூப்பரா பண்ணிருதுங்க. நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போற படம் குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிச்சு, இது 4வது வாரம். இந்த வாரத்தில் 25வது நாள் போஸ்டர் வரும். ஆக்சுவலி படம் வந்து ரொம்ப தியேட்டரிக்கல் கீழே இறங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 தியேட்டரிக்கல் கிட்ட தான் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரன் ஆகும் அடுத்த வாரத்துல இருந்து. எனிவே இன்னைக்கு இருக்க டைட் காம்படிஷன்ல ஒரு 25வது நாளைக்கு இந்த ஒரு தியேட்டர்ன்றதே போதும். அதை தாண்டி இந்த படம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் 3 வாரத்துக்குள்ளேயே பண்ணி முடிச்சிச்சுன்னு தான் சொல்லணும். 3 வாரம்லாம் கூட தேவையில்ல, ஃபர்ஸ்ட் வாரத்திலேயே பண்ணிடுச்சு. 2வது வாரத்திலேயே வந்து ஓகே, 3வது வாரத்தில் நார்மலா போச்சு. இருந்தாலும் 4வது வாரத்திலையும் தியேட்டரிக்கெல்லாம் ரொம்ப கம்மியா கொடுத்துறாங்க. ஸோ அதுக்கு ஃபீலிங்கோட தாங்க போகும். அஜித்துக்கும் விஸ்வாசத்துக்கு அப்புறம் ஒரு படம் கரெக்டா போலங்கிற மாதிரி தான் இருந்தது. என்னதான் துணிவுலாம் போச்சு, நேர்கொண்ட பறவைலாம் வந்து லாபம்லாம் சொன்னாலும் அதெல்லாம் தாண்டி இந்த குட் பேட் அக்லி வந்து கன்ஃபார்ம்டா அதை சொல்லிடலாம் நம்ம. ஸோ நம்ம தலைக்கும் ஒரு கம்பேக் படமா கண்டிப்பா அந்த குட் பேட் அக்லி அமைஞ்சிருக்கு தான் சொல்லும் இந்த வருஷத்துல. இன்னைக்கு இருக்கிற ரேஞ்சில் ஒவ்வொரு வாரமும் ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. 3 வாரமும் பாத்தீங்கன்னா வாரம் ஒவ்வொரு படங்கள் வந்துட்டு இருக்கு. அதுலயும் இந்த 4வது வாரத்துல 3 படங்கள் வந்திருக்கு. அந்த டைம்லயும் தியேட்டரிக்கல நிக்கிறதுன்றது லேசுப்பட்ட விஷயமே இல்ல. ஏன்னா அஜித்துக்கு அன்னைக்கு ரேஞ்சிலே தியேட்டரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் பெருசா கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் இன்னும் நிறைய பெரிய ஹீரோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரம் கேப் இருக்கும். ஆனா நம்ம குட் பேட் அக்லி பாத்தீங்கன்னா அடுத்த வாரமே சச்சின் இருந்தது, நெக்ஸ்ட் வீக்ல கேங்கர்ஸ் இருந்தது. சோ இந்த மாதிரி தியேட்டரிக்கல பிடிங்கிறதுக்கான நிறைய சில படங்கள் வந்திருந்தாலும் இந்த படம் சாதிச்சுச்சுங்க. ஆனா பெருசா சாதிக்கும்னு பார்த்தோம். ஆனா என்ன பண்றது, இந்த அளவு சாதிச்சதே போதும் போங்கடா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்க வேண்டியதான். அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு மே 1 நம்ம தலைக்கு பிறந்த நாள். சோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷஸ். ஆக்சுவலி நம்ம தலைக்கு பிடிச்ச வேலைக்கிழமையிலே வருது வேற, ரொம்ப பெருசா கொண்டாடுவாரு. அதை தாண்டி இன்னொரு விஷயமா ஆக்சுவலி குட் பேட் அக்லி வந்து எப்படி ஓடுதுன்னு சொல்லிட்டேன். ஆனா தியேட்டரிக்கல வாலி, பில்லா இந்த மாதிரியான சில படங்கள்லாம் வந்து லாஸ்ட் வீக்ல ஓடிச்சு. ஆனா பெரிய பெர்ஃபார்ம் இல்ல. ஆனா நாளைக்கு 3 புது படங்கள் வரதுனால ஆக்சுவலி நம்ம தலையோட பிறந்த நாளைக்கு எந்த ஒரு ரீ ரிலீஸ் படமும் பெருசா ஓடல. மேபி ஏதாவது தியேட்டரிக்கல தரலாம். ஆனா குட் பேட் அக்லி ஓடுங்க. ஆக்சுவலி தியேட்டர்லாம் நிறைய குறைச்சிட்டாங்க. இருந்தாலும் தலையோட பர்த்டே செலிப்ரேஷன் என்னென்ன தியேட்டரிக்கல பண்றதுக்கு ஆடியன்ஸ் காத்திருக்கான்னு பார்ப்போம். நம்ம கவுண்டில் முதல் இடத்துல பார்க்க போற படம் ரெட்ரோ படம். நம்ம ஏன் முதல் இடத்துல வச்சிருக்கோம்னா ஆக்சுவலி வெச்சே தீர்ணுங்க. ஏன்னா குட் பேட் அக்லி 3 வாரம் பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு, ஹிட் ஆயிடுச்சு. அது எல்லாம் நிறைய பேசினாலும் இங்க ரெட்ரோக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மெயின் ஸ்கிரீன்லாம் எடுத்துச்சுன்னா சொல்லணும். ஆக்சுவலி நான் அதுக்கே கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா குட் பேட் அக்லி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஆனா நம்ம சூர்யாக்கு ஹவுஸ் ஃபீல் ஷோஸ்ன்றது அவ்வளோலாம் வராது அட்வான்ஸ் புக்கிங்ல. ஆக்சுவலி அப்பேற்பட்ட கங்குவாக்கே வந்து நிறைய அடிச்சுலாம் பார்த்துருக்கோம். அதுக்கு 2000 கோடி அது எல்லாம் நிறைய பண்ணலாம். ஆனா அந்த ரெட்ரோக்கு தாறுமாறா கிழிச்சு எரியுதுங்க. ஆக்சுவலி அட்வான்ஸ் புக்கிங்ல ஃபாஸ்ட் ஃபீலிங் எக்கச்சக்கம், ஹவுஸ்ஃபுல் ஷோ எக்கச்சக்கம். படமே நாளைக்கு தான் வரப்போகுது. ஆனா இது ஒரு நாள் 2 நாள் முன்னாடி இருந்து இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ஸோ படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய இடத்துல ஹவுஸ்ஃபுல் ஷோ. ஸோ நம்ம விக்ரம் எப்படி வீரதீரசூரன் கம்பேக்கோ, நம்ம தலைக்கு குட் பேட் அக்லி எப்படி கம்பேக்கோ, அதே மாதிரி நம்ம சூர்யாக்கும் ரெட்ரோ கம்பேக்கா இருக்கும் அப்படின்றதா எல்லா நம்பிக்கையும் இருக்கு. அது வந்து நிறைய விஷயத்துல வெளிப்பட்டு இருக்கு. ஸோ அதை தாண்டி இந்த தியேட்டரிக்கல் ஃபீலிங், ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம தலைவன் சூர்யாவுக்கு வந்து கடைசியா சிங்கம் 2 தான் தியேட்டரிக்கல வெற்றியாச்சு. அதுக்கப்புறம் தியேட்டரிக்கல எதுவுமே போல, அதுவும் எதற்கும் துணிந்தவன், அப்புறம் கங்குவாலாம் அதுல இந்த அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பனிங்ன்றதெல்லாம் ரெட்ரோ வந்து திருப்பி கொண்டு வந்திருக்கு. அதை தாண்டி படம் நம்ம சூர்யா இஸ் கம்பேக் அப்படின்ற மாதிரி மனுஷனுக்கு வந்து கெட்டப் தாங்க மனுஷனோட பெரிய பலமே. அதை கரெக்டா புரிஞ்சு கார்த்திக் சுப்ராஜ் வந்து இருக்கிற அத்தனை வீடியோ மனுஷ மண்டையில தூக்கி மாட்டிட்டாரு. அத்தனையும் அப்படியே பக்காவா செட் ஆகுது. அவன் மண்டைக்கு என்னென்னவோ ஹேர் ஸ்டைல் வைக்கிறா, எதுவுமே செட் ஆக முடியுது. ஆனா இந்த ஆள் மண்டையில எந்த வீக தூக்கி மாட்டினாலும் அப்படியே செட் ஆகுதுன்ற மாதிரி தான் இருக்கு. அது ஒரு மண்டைக்கு தான் செட் ஆகுதா இல்ல ஒரு லுக்கு கோசம் ஏதாச்சும் எஃபெக்ட் எடுக்கிறாருன்ற மாதிரியே நிறைய விஷயம். ஏன்னா ரெட்ரோங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைலர்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தாறுமாறா இருக்குன்ற மாதிரி தான். கார்த்திக் சுப்ராஜ் படம்லாம் தெரியும் நம்மளுக்கு என்ன மாதிரி பண்ணுவாருன்ட்டு. ஆனா ஒன்னு மனுஷன் கடைசியில வந்து ஒரு சின்ன போங்காடுவாரு. ஜிக்கி தண்டால ஹீரோவை காமெடி நாக்குற மாதிரி, பேட்டல வந்து விஜய் சேதுபதி என் பையனே இல்லன்ற மாதிரி ஒரு ஐப்பு கொண்டு போயிட்டு அதை அப்படியே ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி பண்ணுவாரு. எனிவே அதுவே வந்து ஒரு பலம் தான் சொல்லும் கார்த்திக்கு. அந்த மாதிரி ரெட்ரோல நிறைய கேரக்டரைசேஷன், நிறைய டீகோட்னஸ் வர பார்த்துட்டு இருக்கும். சோ படம் கண்டிப்பா வந்து ஒரு தரமான படம்ன்றது படம் பார்க்கும்போதே தெரியுது எல்லாம் கட்லியும். அதை தாண்டி ஒரு சாங் வர தாறு மாறிட்டு, சோ சூர்யா வந்து திருப்பியும் தியேட்டரிக்கல வந்து விஸ்வரூபம் எடுத்து வர படமா இந்த ரெட்ரோ அமைய போகுது.